வணக்கம், இது நிலா கிச்சன். இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே பிரியாணி மசாலா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் நல்லா வரும். கடையில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, டக்குன்னு ஈஸியாக பண்ணிக்கலாம். என்ன பொருட்கள் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிடுங்க. பட்டை, நான் வந்து சுருள் பட்டை எடுத்துருக்கேன். சுருள் பட்டைன்னா ஒரு 6 பட்டை எடுத்துடுங்க. இல்லை அந்த நீளமாக உள்ள இன்னொரு பட்டை விட்டுல அது எடுத்திங்கன்னா ஒரு 12 பட்டை எடுத்துடுங்க. பட்டை, ஜாதி பத்திரி அது ஒரு 7 எடுத்துருக்கிறேன். அதே அளவு ஸ்டார் ஆனிஸ், நட்சத்திர சோம்பு, ஒரு பிரியாணி எல்லாம் வந்து ஒரு 3 லீஃப் எடுத்துருக்கேன். இது வந்து கருப்பு ஏலக்காய், இது வந்து ஒரு 7 பீஸ் எடுத்துருக்கேன். மிளகு வந்து நல்ல டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 1.5 ஸ்பூன் போடுங்க. ஜீரகம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு போடுங்க. சோம்பு 2 டேபிள் ஸ்பூன். இது வந்து சின்ன ஜீரகம், நம்ம சின்ன ஜீரகத்தை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஷாஜி ஜீரா அப்படின்னு சொல்லுவாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. தனியா ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஏலக்காய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிடுங்க. இது எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு வறுத்து பொடி பண்ணுறோம். பட்டையை போட்டு வளர்த்துடலாம். கொஞ்சம் உடச்சி போடுங்க. இது வந்து வறுபட்டது போதும். இதை வந்து இப்போ எடுத்துடலாம். தனியாக ஆட் பண்ணிடலாம். அதுவும் லைட்டாக வறுத்து எடுத்துருவோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் போட்டுடலாம். நல்ல கலர் வந்துச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். 25 கிராம் ஜாதி பத்திரி போட்டிருக்கேன். வறுபட்டது போதும், வாசம் வந்துச்சு. இப்போ இதுவும் எடுத்துடலாம். டஸ்ட் வர வர தொடச்சிருங்க. ஸ்டார் ஆனிஸ், நட்சத்திர சோம்பு உடச்சி போட்டிங்கன்னா சீக்கிரம் வறுபட்டுரும். எல்லாமே நீங்கள் இப்படி வறுத்து அரைச்சிங்கன்னா கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். வாசமும் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த மசாலாலாம் கடையில் வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. எல்லாருமே கூடுமான வரைக்கும் நம்ம வீட்டுக்கு தேவையான மசாலாவை நம்மளே அரைச்சி எடுத்துடலாம். நம்ம பாட்டியெல்லாம் அதேமாரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் நம்ம வேலை ஈஸின்னு சொல்லிட்டு எல்லாமே கடையில் வாங்குகிறோம். எடுத்துடலாம். பிரியாணி இலை பே லீஃப் 3 லீஃப் போட்டிருக்கேன். பேசிக்காக வந்து நான் பிரியாணி மசாலா ரெடி பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு கரம் மசாலாவுக்கும் இதை யூஸ் பண்ணிடலாம். இதோட நீங்கள் கசகசா வந்து தனியாக வறுத்து அரைச்சி கரம் மசாலாவுக்கு நீங்கள் அரைக்கல. நீங்கள் மசாலா அரைக்கச்சில் அதோட கசகசாவும் அரைச்சி போட்டிங்கன்னா கரம் மசாலாவும் ரெடி ஆகிடும். 2 in 1 இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட நான் வத்தலும் மஞ்சள் பொடியும் சேர்க்கலை, அதுவும் நீங்கள் சேர்த்துடுங்க. மஞ்சள் பொடியும் சேர்க்காமல் அரைச்சி தனியாக வச்சுடுறேன். வறுபடிச்சு இப்போ எடுத்துடலாம். பச்சை ஏலக்காய் நம்ம ஆல்ரெடி வறுத்துட்டோம். இது வந்து கருப்பு ஏலக்காய், கண்டிப்பாக பிரியாணி மசாலாவுக்கு நீங்கள் போட்டாகணும். கருப்பு ஏலக்காய் எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அதுபோல் தான் இந்த ஷாஜி ஜீரா, இதுவும் வறுத்து எடுத்துடலாம். ஜீரா வந்து வறுபட்டுச்சு, பொரியிற சவுண்ட் வந்துட்டு பார்த்தீங்களா. இப்போ இதை எடுத்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, மிளகு பொரிஞ்சாச்சு. இதையும் ஆஃப் பண்ணி எடுத்துருவோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு, ஒரு ஜாதிக்காய் எடுத்துடுங்க. இதை லைட்டாக தட்டிக்கிடுவோம், ஏன்னா அப்படியே வறுபடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ இதை வறுத்து எடுத்துடலாம். நம்மளோட பிரியாணி மசாலா எல்லாமே நல்லா சூடாறிட்டு
இப்போ எல்லாம் மிக்சியில் போட்டு பவுடராட்ட அரைச்சி எடுத்துடுவோம். நம்மளோட பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதேமாரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.